வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா MSgate vs SSgate. இந்த ரெண்டு டைப் ஆஃப் மெட்டீரியல்ல எந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் வந்து உங்க வீட்டுக்கு சூட்டபிளா இருக்கும், அது மட்டும் இல்லாம இதற்கு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன இருக்குங்கிறத இந்த வீடியோல நான் கட் அண்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல MSgate பத்தி பார்த்துடலாங்க. MSgateனா ஒன்றும் கிடையாது, மைல்டு ஸ்டீல் மெட்டீரியல். இந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டெபிளா இருக்கும். நீங்க கஸ்டமைஸ் டிசைன் இதில் கொண்டு வரலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெடிஷனல் லுக் நீங்க கொண்டு வரணும், இல்லை ஒரு மாடர்ன் டிசைன் பேட்டர்ன் அதில் கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஈஸியாக கொண்டு வரலாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு அஃபோர்டபுள் ரேட்ல ஒரு கேட்டை நீங்க வந்து இதில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதில் இருக்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேட்டை நீங்க ப்ராப்பரா பெயிண்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணணுங்க. அப்படி ப்ராப்பரா நீங்க மெயின்டைன் பண்ணலன்னா நாளடைவில் அந்த கேட் துருப்பிடிச்சு உங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேட் ஓபன் பண்ணும் போது தாப்பால் வந்து கரகரன்னு சத்தம் வரும், கேட்டை தள்ளும் போது ரொம்ப சிரமமா இருக்கும், ரொம்ப கேட்டை ஓபன் க்ளோஸ் பண்ணும் போது உங்களால் தள்ளவே முடியாம சில சுச்சுவேஷன் ஆகும், இல்லைன்னா கேட் வந்து லாக் ஆயிடும். இந்த மாதிரி ப்ராப்ளம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரஸ்ட் ப்ராப்ளம் வரும்போது வரும். நல்ல ஒரு குவாலிட்டியான பெயிண்டிங் மெட்டீரியல் வச்சு நீங்க அதை வந்து கோட் பண்றீங்களாங்கிறத என்ஷோர் பண்ணிக்கோங்க. MSgate பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹெவியா இருக்குங்க அந்த மெட்டீரியல். ஸோ அந்த கேட் பெருசா இருக்குன்னா நீங்க கேட் ஆட்டோமேஷன் போயிடுறது நல்லது. கேட் நீங்க ஆட்டோமேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், நீங்க கையால தள்ளணுங்கிறது அவசியம் கிடையாது. இப்போ நம்ம SSgate பத்தி பார்த்துடலாங்க. SSgateனா ஒன்றும் கிடையாது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல். இந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வெயிட்டா இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஒரு அவுட்டோர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ரெசிஸ்டன்ட் ப்ரூஃப் இருக்குங்க. ஸோ மழை, வெயில், புயல் எந்த ஒரு கிளைமேட்டாக இருந்தாலும் நீங்க கவலைப்பட தேவையில்லை, துரு பிடிக்காது. உங்க வீட்டுக்கு ஒரு மாடர்ன் லுக் அண்ட் ட்ரெடிஷனல் லுக் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க SSgate போலாங்க. ஏன்னா உங்க வீட்டோடைய கேட் பாத்தீங்கன்னா ஒரு சில்வர் ஃபினிஷிங் லுக் கொடுக்கும். சில்வர் ஃபினிஷிங் லுக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஷைன் ஆகும், உங்க வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். உங்க வீட்டு என்ட்ரன்ஸை நல்ல பளபளன்னு காட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க SSgate போயிடலாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல இருக்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்குங்க. இனிஷியலா நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நினைச்சுக்கோங்க, அதனால உங்களுக்கு லாங் டைம் டியூரபிலிட்டிங்கிறது நல்லாவே இருக்கும். முடிவா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேங்க. MSgate போடலாமா இல்லை SSgate போடலாமான்னு சொல்லிட்டு. MSgate பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும், ஆனா மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். SSgate பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காஸ்ட் இனிஷியல் காஸ்ட் ஹையா இருக்கும், ஆனா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும் உங்க வீட்டுக்கு என்ன டைப் ஆஃப் கேட் போடலான்னு சொல்லிட்டு. MSஆ SSஆ? இன்னும் சந்தேகமா இருக்கா? கவலைப்படாதீங்க, ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்க Silvervista என்ட்ரன்ஸ் ஆட்டோமேஷன் கம்பெனி, நாங்க கேட் வித் ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு ஒரு கிளியர் சொல்யூஷன் கொடுத்து இந்த ரெண்டு டைப் ஆஃப் மெட்டீரியல் மட்டும் இல்லாம மேற்கொண்டு என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் இருக்கு, உங்க வீட்டுக்கு என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் போட்டா உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ அட்வைஸும் நாங்க கொடுப்போம். இல்லைனா அப்டேட்ஸ் தேவைப்படுதுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.